ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எப்போ எல்லா யூடியூபர்ஸும் சொல்ற டைலாக் இங்க வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய பேர் அந்த யூடியூப் ரூல்ஸ் படி பார்த்தோம்னாலே 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் ஹவர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு பக்கத்திலேயே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஒரே சேனல்ல மானிட்டேஷன் பண்ணிட முடியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு சேனல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுலயே அவங்களால மானிட்டேஷன் பண்ணிட முடியும். ஆனா என்ன போல ஆளுங்கெல்லாம் ஒரு சேனல்ல இழந்துதான் இன்னொரு சேனல்ல மானிட்டேஷன் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கு. ஆமா, என்ன பாத்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதோட ஒரு 3 years கிட்ட ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல் பாத்தீங்கன்னா அபியூ நானும் பிளாக்ஸ் தான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வெறும் மொபைல் மட்டும்தான், லைவ் ஸ்டாண்ட் இல்லை. இப்பவும் சொல்றேன், என்கிட்ட ரிங் லைட்ல இருந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே சொல்லுவாங்க ரிங் லைட்லாம் யூஸ் பண்ணுவான், ஃபேஸ்லாம் நல்லா பிரைட்டா பளிச்சுன்னு தெரியும்ட்டு. நான் ரிங் லைட்ல இருந்து எதுவும் யூஸ் பண்ணல. என்னுடைய செல்ஃபி ஸ்டிக் மட்டும் தான் வச்சு நான் அன்னையில இருந்து இனிய வரையுமே வீடியோஸ் மேக் பண்றதா இருக்கட்டும், லைவ் போடுறது எதுவா இருந்தாலும் இதை மட்டும் தான் யூஸ் பண்றேன். நீங்களும் இந்த யூடியூபர்னாலே, இந்த ரீல்ஸ் பண்றவங்கனாலே ரிங் லைட் வாங்கணும், அப்படியே ஃபேஸ் பளிச்சுன்னு தெரியணும், அதெல்லாம் வேண்டாம். ஒரு செல்ஃபி ஸ்டிக் போதும் சேனல் மானிட்டேஷன் பண்றதுக்கு. நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படியே போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போச்சு. எனக்கு சப்ஸ்கிரைபர் ஈஸியா வந்துட்டாங்க. ஆனா வாட்சிங் ஹவர் பாத்தீங்கன்னா சுத்தமா வரல. ஸோ நான் லைவ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் என் லைவ் அது எப்படி சொல்றது, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணல. என்னுடைய ஸ்ட்ரெஸ், எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும், ரிலாக்ஸா இருக்கணும், 4 பேர் கூட பேசணும், பழகணும். இதுக்காக தான் நான் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்ப யூடியூப்னா என்னன்னே தெரியாது. என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க, அதை பார்த்துட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அப்படியே போனேன். லைவ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே பேச பேச எனக்கு நிறைய பேர் இன்ட்ரோ ஆனாங்க லைவ்ல. ஓகே, நல்லா இருந்துச்சு, போச்சு, நானும் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் நடுவுல 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. வாட்சிங் ஹவர் சுத்தமா ஏறவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ எந்த ஒரு விஷயம்னாலும் அது தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாதான் அதுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட அந்த ஒரு கெட்ட பழக்கம் நிறைய பேருக்கு. ஒரு விஷயத்த பண்ணனா அது அப்படியே ஆழ போட்டு 4வது நாள் தான் அதுக்கிட்ட மறுபடியும் திரும்பி நான் சேருவேன். அந்த மாதிரி தான் சேனல். ஒரு நாள் போட்டேன்னா இன்னொரு நாள் போட மாட்டேன், ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அப்படி போகும்போது எனக்கு வாட்சிங் ஹவர் சுத்தமா ஏறல அந்த அபியூ நானும் சேனலுக்கு. சரி, அப்போ ஒரு நியூ ட்ரெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. என்னதுன்னா, எல்லாரும் பிக் வச்சு போட ஆரம்பிச்சாங்க. இந்த பிரிண்டர்ஸ் மேக்சிமம் 80% பிரிண்டர்ஸ்ல இருந்து பிக்கை டவுன்லோட் பண்ணி அப்படியே எடிட்டிங் இல்லாம சேனல் லைவ்ல வச்சு போட ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்கன்னா 1 வீக்லயே வாட்சிங் ஹவர் வந்துடும். அந்த மாதிரி லைவ் போட்டா 1 வீக்லாம் கூட அதிகம். கண்டினியூஸா போட ஆரம்பிச்சாங்கன்னா 3 daysலயே வாட்சிங் ஹவர் வந்துடும். இந்த மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, எல்லாரும் போடுறாங்களே, நம்மளும் போடலாம் அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணேன்னா, பிரிண்டர்ஸ்ல இருந்து பிக் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சு போட ஆரம்பிச்சேன். போச்சு, சூப்பரா போச்சு. 1 வீக், 2 வருஷம் எனக்கு கிடைக்காத மானிட்டேஷன் 1 வீக் 4000 வாட்சிங் ஹவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சுன்னா இது அப்படின்ட்டு. அப்புறமா என்ன பண்ண, அப்ளை பண்ணா அப்பதான் தெரிஞ்சது ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் வந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எல்லாரும் பிக் வச்சுதான் லைவ் போட்டாங்க, நானும் அப்படிதானே போட்டேன், எனக்கே ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் கொடுத்தான்ட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிக் வச்சு லைவ் போட்டாங்க, மானிட்டேஷன் அப்ளை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட், ரீயூஸ் கண்டென்ட்லாம் வந்திருக்கு. சேம் நான் பிக் வச்சு லைவ் போடும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, இந்த மாதிரி போடாதீங்க, சேனல் மானிட்டேஷன் ஆகாதுன்ட்டு யாருமே சொல்லல என்கிட்ட. நான் பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கேன். போட்டு நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும் போது எனக்கு ரிப்பீட்டேட்டிவ் கொடுத்துட்டான். ரொம்ப கஷ்டமா போச்சு. 2 வருஷம் உழைப்புன்னும் போது அது என்னை விட்டு போகும்போது அப்படியே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு. அது அந்த சேனலை மட்டும் பார்க்கல நானு, அது எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லலாம். இன்னமும் கூட என்னால அந்த சேனலை விடவே முடியல. ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை நான் மானிட்டேஷன் பண்ணிடுவேன்ற அளவுக்கு இருக்கு. ஸோ யாரும் சொல்லாததுனால அந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு 15 days டைம் கொடுத்து நீங்க அப்பாலஜி வீடியோ போடுங்க, நான் போட்டதெல்லாம் என்னுடைய ஓன் கண்டென்ட் தான் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணி ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னான். அது ஒரு நாள் 1.5 நாள் ஃபுல்லா உக்காந்துச்சு. அது ஒரு டைமிங் கொடுப்பான், அந்த டைமிங்குள்ளதான் அந்த லிங்க் எடுத்துக்கும், இல்லைன்னா சுத்தமா எடுத்துக்காது. நான் வீடியோ 1.5 நாள் கிரியேட் பண்ணது கூட எனக்கு பெருசு கிடையாது. அந்த லிங்கை எடுத்துட்டு போயிட்டு அப்பாலஜில செட் பண்றதுக்குள்ள என் உசுறு போயிட்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது.
இந்த டைமிங்னா இந்த டைமிங்குள்ளதான் அந்த அப்பாலஜி வீடியோ இருக்கணும். ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அந்த லிங்க் எடுத்துக்காது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த அப்பாலஜி வீடியோ போட்டு ஒரு 1 வீக்ல ரிசல்ட் வரும்னு சொன்னா, ஆனா 12 ஹவர்ஸ்ல ரிசல்ட் வந்துருச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட் என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் கொடுத்துருந்தான், செகண்ட் ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருந்தான். சரி முடிஞ்சிச்சு சோழி. அப்புறமா 3 மாசம் டைம் கொடுத்தான். இதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சுதான் நீங்க ரீஅப்பிள் பண்ணணும் அப்படின்ட்டு டைம் கொடுத்துட்டான். இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த சேனல் பத்தி, யூடியூப் சேனல் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னா, அவங்க லைவ் போட்டுருக்காங்கன்னா அதுல போய் சொல்லுங்க. தயவு செஞ்சு தப்பே கிடையாது. நம்ம அனுபவிச்ச கஷ்டத்தை அவங்களும் அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன் இந்த தீங்கு புத்தி உங்களுக்கு? அப்பவே எனக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா சேனல் விட்டுருக்க மாட்டேன்ல. ஆனா நான் போன லைவ்ல யாராவது பிக்சர் வச்சிருந்தாங்கன்னா, நிறைய சேனல் பார்த்தேன், நான் போய் லைவ்ல சொல்லுவேன், பிக்சர் வச்சு போடாதீங்க, என் சேனல் இப்படிதான் போயிடுச்சுட்டு. சில பேர் அப்படியாண்டு எடுத்துக்க மாட்டாங்க அது சீரியஸா. ஆனா பட்டாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. சரி நானும் சொல்லிட்டு வந்துடுவேன், மொக்க வாங்கிட்டு வந்துடுவேன். சம்டைம்ஸ் இது மனசு கேட்காது எனக்கு, ஐயோ கஷ்டப்பட்டு போடுறாங்களே போயிட போகுது அப்படின்ட்டு நிறைய நான் அனுப்பி வாண்டடா சொல்லுவேன். அவங்க கேட்பாங்க, சில பேர் கேட்பாங்க, சில பேர் நம்மளும் சைலண்டா இருந்துருவாங்க. சரி போட்டோம், நம்மளால முடிஞ்சு சொல்லிட்டு வந்துட வேண்டியதுதான், இல்லைன்னா நம்மளுக்கு தலையாவே பெருசாக வந்துடும். அதனால சொல்லிட்டு வந்துடுவேன் நான். அப்புறமா என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரே கஷ்டமா போச்சு. என்னால முடியல, நான் தோத்துட்டேன்றது என்னால நம்பவே முடியல சுத்தமா. அப்புறமா இல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னால. அப்புறம் என்ன பண்ணேன்னா, 2 வருஷம் நான் எஃபர்ட் போட்டேன், என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சவங்க என் அண்ணா தான் சொன்னாங்க, பிக்சர் வச்சு போடக்கூடாதுமா, அதனாலதான் போயிருக்கும் போல அப்படின்ட்டு சொன்னதுனால சரி ஓகேன்ட்டு டிப்ரெஷன்ல ஒரு 1 வீக் அப்படியே உட்காந்துட்டேன். எதுவும் பண்ணல, நோ சோசியல் மீடியா, நோ வாட்ஸ்அப், யூடியூப், எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சைலண்டா உட்காந்துட்டேன். யூடியூபே வேணாம், சோசியல் மீடியாவே வேணாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா என்ன பண்ணாங்கன்னா, என்னைய சுத்தி இருந்தவங்களா என்னைய கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதானா, ஊத்திக்கிச்சா அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அவ்வளவுதான் எனக்கு ரோஷம் பொங்கிட்டு மொக்க வாங்கிட்டுமே எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்லடி நீ உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்குலாம் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துட்டு இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மொக்கையா போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஓகே நெக்ஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஆச்சுன்னா பரவாயில்ல, இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல. 2 வருஷம் எஃபர்ட் போட்டோம், அதுவே போயிடுச்சு, இது என்ன இருக்கு அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டேன். மீராஜர்ஸ் இந்த சேனல் தான், இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டேன், ஷார்ட்ஸ் போட்டேன். ஓகே ஓரளவுக்கு வியூஸ் போச்சு. அப்படியே எப்பவும் போலதான் போச்சு. சரி லைவ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபேஸ் கட்டி போடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு எய்ம்லயே வந்துட்டேன். நம்மள மொக்க வாங்கினா அங்கேயே ஒப்பாரி வச்சுக்கோம் இல்லையா, அந்த இதுல வரவும் ஃபேஸ் காட்டி போடக்கூடாது. ஆனா சேனல் மானிட்டேஷன் பண்ணணும். 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகக்கூடாது, 3 மாசம் 2 மாசம் இதுலயே மானிட்டேஷன் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டினியூஸா லைவ் போட்டேன், ஃபேஸ் காட்டாம பேக் கேமரா போட்டு லைவ் போட்டேன். சுத்தமா யூஸ்ஃபுல். ஏதோ எனக்குன்னு சப்போர்ட் பண்ண, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்தாங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. நின்று லைவ்ல சொல்ல போனா தம்பி பிரசாந்த், சரவணா, ராஜா எல்லாமே இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சவங்க. காவியா, என்னுடைய அண்ணா ரமேஷ் அண்ணா, எல்லாமே இவங்கெல்லாம் ஃபர்ஸ்டே எனக்கு கிடைச்ச ஒரு பர்சன்ஸ். இவங்கெல்லாம் லைவ்ல எந்த டைம் போட்டாலும் லைவ்ல நின்று, நான் லைவ் முடிக்கிற வரையுமே நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. 5 பேர் 6 பேர் தான் என் லைவ்ல இருப்பாங்க. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல்ல இருந்தவங்க கூட இந்த சேனலுக்கு வரல, கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்தாங்க. ஆனா 6 பேர் மட்டும் இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா, இப்படியே போனா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு என்ன பண்ண, பிக்சர் பிரிண்ட் அவுட்ல இருந்து அப்படியே எடுத்து வச்சாதானே பிரச்சனை, ஏன் நம்ம கைப்பட எழுதி வச்சு லைவ் போட்டா பிரச்சனை கிடையாதுல்ல அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பேப்பர் பேனால அதுதான் ஆரம்பிச்சேன். உங்க சேனலுக்குன்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். உங்க சேனல்ல நீங்க எதை போட்டா நல்லா வியூஸ் போகுதுன்னு நல்லா நோட் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரையும் நான் ஹெல்த் போட்டாலும் எனக்கு வியூஸ் போகாது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சாமி விஷயங்கள், பூஜை விஷயங்கள் இது போட்டாலும் எனக்கு வியூஸ் போல, நான் செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஜோசியம் சம்பந்தமான விஷயங்கள் போடும் போதுதான் எனக்கு வியூஸ் நல்லா போச்சு, சூப்பரா போச்சு. எப்படி போட்டேன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பேனால நல்லா நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, நல்லா எழுதிக்கோங்க. நீங்க என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கோங்க. எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க என்னைய நிறைய பேரு. அதை நான் சொல்லக்கூடாது,
சொல்லக்கூடாது, ஒரு கட்டாயத்துல இருக்கேன். ஸோ அதனால சொல்லக்கூடாது, அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் சொல்றேன், நான் இதை சொல்லனா ஏன்னா நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுதான் பிரச்சனையே. அது ஒரு பேப்பர்ல எழுதிட்டு நீங்க செவுத்துல போட்டு ஒட்டிடுங்க, நாலு பக்கம் கம் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்கு இல்லையா, மிஞ்சி போனா மீசோல விற்குங்க. எவ்வளோ 300 தான் இருக்கும். நான் வாங்கும்போது 250, இப்போ 300 தான் இருக்கும். அந்த ஸ்டிக் வாங்கிக்கோங்க. அதுல உங்க போன் வச்சுட்டு பேக் கேமரா போட்டுட்டு அந்த ஸ்கிரீனை வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்க பாட்டு லைவ் ஆன் பண்ணி விட்டுடுங்க. உங்க வாய்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அதுல. அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சும் உங்க வாய்ஸ் இருக்கணும். இல்லைன்னா ஃபுல்லா இருக்கு, மியூட்ல இருக்கக்கூடாது. லைவ் மியூட்லயும் இருக்கக்கூடாது. நான் சொல்ல கேளுங்க, லைவ் மியூட்ல இருக்கக்கூடாது, பிக்சர் வச்சு போடக்கூடாது. இந்த 2 கண்டிஷன். இதுல பாட்டு சவுண்டால கேட்கக்கூடாது. இந்த மாதிரி வெளி பாட்டு சவுண்ட்லாம் கேட்டுதுன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் கண்டிப்பா வந்துடும். அதனால பாட்டு சவுண்டு கேட்க வேண்டாம். பிக்சர் வச்சு எந்த ஒரு பிக்சருமே வச்சு போடாதீங்க. இப்போ மானிட்டேஷன் ஆனவங்களே கூட பிக்சர் வச்சு போடுறாங்க. அது எந்த நேரத்துல கேன்சல் ஆகும்னு சொல்லவே முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு என் தம்பியோட சேனலும் மானிட்டேஷன் போயிடுச்சு. எனக்கு ஒரு அண்ணா இருந்தாங்க, அவங்களோட நேம் வேணும், அவங்களுடைய சேனலும் மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏஐ வீடியோஸ்க்காக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏஐ வீடியோ யூஸ் பண்ணலாம், ஷார்ட்ஸ்லயும் ஏஐ வீடியோ போடலாம். ஷார்ட்ஸ்ல ஏஐ வீடியோ போட்டீங்கன்னா லாஸ்ட்ல நீங்க உங்க முகம் காட்டி கொஞ்சம் பேசிடுங்க. அப்போ கன்ஃபியூஸ் ஆயிடும் அல்குரதம். புரியுதுங்களா? இப்போ ஏஐ வீடியோ நீங்க யூஸ் பண்றீங்க, ஒரு சாங் வீடியோ போடுறீங்கன்னா லாஸ்ட்ல உங்க முகம் காட்டி இது என்னுடைய சேனல், இந்த வீடியோ நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு லாஸ்ட்ல நீங்க பேசி இன்ஸ்டாட்ல போயிட்டு ஆட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா செல்ஃபி ஸ்டிக் வச்சு லைவ் போட ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டா எனக்கு 1.5 மந்த்ல எனக்கு 3000 வாட்சிங் அவர் வந்துச்சு. எனக்கு அதிசயமா இருந்தது. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை, சேனல் மானிட்டேஷன் ஆகுமா நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்னுடைய இமெயில் ஐடி வேற, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஒண்ணுதான். எத்தனை ஐடி கிரியேட் பண்ணோம்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஒண்ணுதான். இமெயில் ஐடி இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி நான் இந்த சேனல் ரன் பண்ணேன். ஆட்சன்ஸ் ஒண்ணு. நடுவுல எனக்கு பெரிய சோதனை என்னன்னா என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையே கேன்சல் பண்ணிட்டானுங்க. அபியூனானுங்கள எப்படியெல்லாம் வந்துச்சு தெரியுமா? ஆக்சன்ஸ் அதுவரை கேன்சல் ஆயிடுச்சா, ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டு. அப்புறம் என் தம்பி கிட்ட கேட்டதுக்கு அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்லாம் கிளியர் பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இந்த சேனல் மானிட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சன்ஸ் கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது எங்கிருந்தா மானிட்டேஷன் ஆக போகுது அப்படின்ட்டு நானும் 3000 வாட்சிங் அவர் 1.5 மந்த்ல வந்தது. எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்சிங் அவர் வச்சு நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய மானிட்டேஷனை அப்ளை பண்ணி அன்னைக்கு நம்பிக்கை இல்லாம தான் அப்ளை பண்ணேன். நான் அப்ளை பண்ணி அன்னைக்கு வந்தது, நீங்க யூடியூப் பார்ட்னர் ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு. எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. செம்ம ஹாப்பி. ஏன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட எஃபர்ட் போட்டு சேனல் அது போயிடுச்சு. இது நம்ம மானிட்டேஷன் ஆகுமான்னு டவுட்ல பண்ணோம், மானிட்டேஷன் கிடைச்சிச்சு. என்னடா இது, இந்த ட்ரிக்கு தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா அதுல மானிட்டேஷன் பண்ணிருப்பேனே நானு அப்படின்ட்டு இருந்தது. அப்ப கூட எனக்கு என்னோட முழு மைண்ட் எல்லாம் அந்த சேனல் மேலதான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் காலடி எடுத்து வச்சிருந்தேன். சென்டிமெண்டா எனக்கு அதுலதான் நிறைய பேர் தெரியும். என் அண்ணா அக்கா ஒரு ஃபேமிலி மாதிரி. அதுக்காக இதையும் சொல்ல, அதை விட எனக்கு இதுதான் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து என்னைய மேல கொண்டு வந்து ஓகே என்னைய கிண்டல் பண்ணுவாங்க முன்னாடி எல்லாம் என்னைய கிட்ட வாழ வச்சது இந்த சேனல்னு சொல்லலாம். இது எனக்கு ரொம்பவே பெஸ்ட். 3000 ஓகே பண்ண எல்லாமே லைவ் பாக்குறவங்க கேட்பாங்க, 500 600 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கேன், மானிட்டேஷன் எப்படி பண்ணேன்னு கேட்பாங்க. என்னால லைவ்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது, பண்ணனா நான் மாட்டிப்பேன். ஸோ அதனால நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க உங்க சேனல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நீங்க லைவ் போடும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. எனக்கு சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் சாட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. மெம்பர்ஷிப் 4000 தான் வரும். அப்புறமா போக போக அதே மாதிரி வச்சு போட்டுட்டு எனக்கு 4000 வந்துருச்சு. 1000 சப்ஸ்கிரைபர். வாட்சிங் அவர் எல்லாருமே வாட்சிங் அவர் தான் வராது, எனக்கு வாட்சிங் அவர் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. 4000 வந்துருச்சு. சப்ஸ்கிரைபர் வரல எனக்கு. ஏன்னா நான் ஷார்ட்ஸ் போடுறதில்ல, ஷார்ட்ஸ் தான் முக்கால்வாசி சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணும். லைவ் தான் போடுவேன் நான் வாட்சிங் அவருக்காக. ஷார்ட்ஸ் போடுறது விட்டுட்டேன் நான். இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஏறலையே அப்படின்ட்டு மறுபடியும் லைவ் ஸ்டாப் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன். ஷார்ட்ஸ் போட்டோன்னே எனக்கு 1010 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. போயிட்டு அப்ளை பண்ணேன். எனக்கு மெம்பர்ஷிப்ல ஓகே ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு எனக்கு அப்படியே. அப்புறம் ஓகே ஆயிட்டு நல்லபடியா இது வரையும் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், யூடியூபை பொறுத்த வரையும் நான் ஒரு முடிவு மட்டும் எடுத்துட்டேன்.
மானிட்டேஷன் ஆனாலும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, நம்மளை விட்டு போனாலும் ரொம்ப வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு நிலையே இல்லாத ஒரு இது. எப்போ நம்மளுக்கு லாபத்தை தரும், எப்போ நஷ்டத்தை தரும், எப்போ நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், எப்போ விட்டு போகும்னு சொல்லவே முடியாது. இது எப்பவுமே மெயினாக வச்சுக்காதீங்க. இது ஒரு சைடு மட்டும்தான். அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க் நிறைய பண்ணீங்க, அவங்க ஃப்ரீ டைமில் மட்டும் எக்ஸாம் படிக்கிறீங்களா படிங்க, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. இது வந்து ஃப்ரீயாக உங்களுக்குன்னு ஸ்ட்ரெஸ் இருந்தா, உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு மன கஷ்டமோ இல்லை ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்க, லைவ் போடுங்க. ஆனால் இதையே மெயினாக வச்சுக்காதீங்க. ஏன்னா இதில் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே எடுத்து 3 மாசத்துல நான் என்னுடைய சேனலை மானிட்டேஷன் பண்ணுறேன். அது எப்படி போடுறேன் உங்களுக்கு லைவ்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன செல்ஃபி ஸ்டிக்கர். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு தான் இது வரும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் நீங்கள் ஃபோனை ஃபிட் பண்ணிவிட்டு லைவ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்க பாருங்கள். இந்த மாதிரி பேஜில் எழுதிட்டு இந்த செல்ஃபி ஸ்டிக்கை இங்கே வச்சுட்டு மொபைல் நீங்கள் இதில் வச்சுட்டு பேக் கேமரா போட்டுட்டு நீங்கள் லைவ் போட்டு விட்டுடலாம். ஈஸியாக வாட்சிங் அவர் எடுக்க முடியும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. இதுதான் நான் அப்பத்துலேருந்து இப்போ வரையும் யூஸ் பண்ணுற ஒரே செல்ஃபி ஸ்டிக். இது மட்டும்தான். நான் எதுவுமே லாங் நீட்டாக ரிங் லைட்டோ இல்லை பெரிய செல்ஃபி ஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணிலாம் நான் பண்ணலை. இது வச்சு தான் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி பேஜில் எழுதி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் செல்ஃபி ஸ்டிக் வச்சு மொபைல் ஃபிட் பண்ணிவிட்டு பேக் கேமரா வச்சு லைவ் போட்டுடுங்க. இதுலேயே ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இதை மீஷோவில் வாங்கினேன்.